ஹலோ மக்களே! வெல்கம் பேக் டூ அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் சூப்பரா இருப்பீங்கன்னு நம்புறேன். நாங்களும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா, நம்ம குட்டி வாண்டூஸ் எல்லாம் ட்வின்னிங்ல இருக்காங்க பாத்தீங்களா? மேட்சிங் அவுட்ஃபிட் எல்லாம் போட்டு சூப்பரா ரெடி ஆயிட்டாங்க ஹேப்பியா. 10 மணிக்கு கிளம்புறோம்னு சொல்லிட்டு மணி 1 மணிக்கு கிளம்புறாங்க. காரணம் எல்லாம் இவங்க தான். 6 மணிக்கு ஏஞ்சிட்டேன் நான். 6 மணிக்கு ஏஞ்சி குளிச்சு ரெடி ஆனேன். எல்லாம் 12 மணிக்கு பாத்ரூம் போயிட்டு வருது. செமையா இருக்கு ஸ்வேதா. வருத்தப்படாத வாலிபர் சங்கத்துல சிவகார்த்திகேயன் 2000 ரூபாய் கோட்டு, 3000 ரூபாய் கண்ணாடி எல்லாத்தையும் போட்டு 1000 ரூபாய்க்கு சட்டை, 500 ரூபாய்க்கு பேண்ட், 800 ரூபாய்க்கு ஷூ போட்டு மஞ்ச பைய தூக்க வச்சிட்டீங்களே. எல்லாம் வண்டி ஏறு வேகமா ஏறு. ஏறி வாயா. சோ நாங்க இப்ப வண்டி ஏற போறோம். எங்க போறோம்ன்றது சர்ப்ரைஸ். நாங்க ரிவீல் பண்றோம். எங்க தலைவி செமையா வண்டி ஓட்டுவாங்க. தெரியாதே உங்களுக்குலாம். கிளம்ப போதே கோவிந்தா. கிளம்பவா? மாப்பிள்ள இல்ல சகல. எங்க அடியை நீங்க பார்த்தது இல்லையே. எங்க தலைவியோட டிரைவிங் நீங்க பார்த்தது இல்லையே. நம்ம வாக்ல அடிக்கடி ஏற்கனவே நீ ஓட்டி இருக்கிறல்ல. பின்னாடி கணவர் ஓனர் அண்ணன். பின்னாடி இருக்கிறவனுக்கு தான் தெரியல. லாஸ்ட் சீட்ல ரெண்டு சீட்டுக்குது. ஹாய் சொல்லுங்கடா எல்லாம். சொல்லுங்கடா. இவ்வளோ ஆரவாரமா கிளம்பி எங்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சம்மர் ஆரம்பிச்சிருச்சு இல்லையா? நம்ம இதுக்கப்புறம் வீட்டுல தங்குவோமா? கிடைக்கிற வீக்கெண்ட்ல எல்லாம் எவ்வளவு சுத்த முடியுமோ அவ்வளவு சுத்திடுவோம். ஸோ இந்த வாரம் வந்துட்டு எங்க ஃப்ரெண்டு வேற ஸ்டேட்ல இருந்து எங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்கங்க. அவங்களோட தான் இன்னைக்கு ஃபுல் டே ட்ரிப்பு அப்படின்னு தாங்க ஆரம்பிச்சோம். ஆனா வந்துட்டு ஆஃப்டர்நூன் தான் கிளம்பணுமே. காலையில 10 o'clock, அப்புறம் 11 o'clock அப்படின்னு சொல்லி கடைசியா வந்து 12 o'clock தான் வீட்டுல இருந்தே கிளம்பணுங்க. தூங்கு. பின்னாடி சீட்ல தூங்குறவங்களுக்கு எல்லாம் டிரைவருக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே. முன்னாடி சீட்ல தூங்கினா தலையில அடிப்பியா? அடிக்க மாட்டியா? போன தடவை எங்க போனப்ப சீட்டை சாச்சி படுத்துட்டேன். கொரட்டெல்லாம் நான் விட மாட்டேன். நான் விட மாட்டேன். நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, மதியம் தான் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு. லஞ்ச் டைம் ஆயிருச்சா, எல்லாருக்குமே பசி வந்துருச்சு. அதனால வந்துட்டு பீஸா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி தான் ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணோம். பீஸா சாப்பிட்டுட்டு நம்ம போக வேண்டிய ஸ்பாட்டுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது நைட்டு வந்து ஏதாவது ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். அதுக்கு தாங்க இப்ப போயிட்டே இருக்கோம். ஆனா நடுவுல வந்து சில பல சேஞ்சஸ் எல்லாம் பண்ணோம். அது என்னன்றத நான் சொல்றேன். பீஸா எல்லாம் கிடையாது. பீஸா பசங்களை கிளப்பி விட்டு எல்லாம் எடிசன் வந்துட்டு இந்தியன் ஃபுட் சாப்பிடாம எப்படி போறதுன்னு சொல்லிட்டு நாங்க மாத்திட்டோம். பீஸா சாப்பிடலாம் பிளான் பண்ணி இந்தியன் பிரியாணி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவை மாத்தி போயிட்டு இருக்கோம். ஸோ இதுதாங்க நியூ ஜெர்சிலேயே வந்துட்டு ஒரு மினி இந்தியாவை உருவாக்கி வச்சிருப்பாங்க. எடிசன் அப்படிங்கிற இடத்துல இருக்கு. ஸோ அங்க வந்து தான் நாங்கள் பீஸா ஷாப், நாங்கள் போட்ட லொக்கேஷன் வந்து இங்கே தான் எங்களை கொண்டு வந்து விட்டுச்சு. அதனால வந்துட்டு எடிசனே வந்துட்டோம். அதனால வந்துட்டு நம்ம இந்தியன் ஃபுட்டே ஏதாவது சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பிளானை சேஞ்ச் பண்ணி வந்து இங்க டெக்கான் ஸ்பைஸ் அப்படின்ற ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் இப்போ நம்ம வந்து லஞ்சு சாப்பிட்றதுக்கு போக போறோம். சஷ்டி எங்க போறீங்க? அவர் தான் யுஎஸ்ஏ ஓனர். சமூகம் பெரிய இடம் போல் இருக்கு. ஒரு வழியா ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள வந்தாச்சுங்க. இந்த பசங்க எல்லாம் பீஸா கிடையாது இன்னைக்கு அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துறதுக்குள்ள ஒரு வழி ஆயிருச்சு. இன்னைக்கு நாங்க வந்திருக்கிறது வந்து டெக்கான் ஸ்பைஸ் அப்படிங்கிற இந்தியன் குசின் தாங்க. இந்த ரெஸ்டாரண்டோட ஆம்பியன்ஸே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு.
ஸோ வழக்கமா எல்லா ரெஸ்டாரண்ட்லயும் வந்துட்டு மெனு கார்டு குடுப்பாங்க இல்லையா? இவங்க வந்து ஒரு டேப்ல வந்து மெனு கார்டு வந்து ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ இதுல ஸ்டார்ட்டர்ஸு, appetizers, பிரியாணி, ரைஸு இந்த மாதிரி வந்து எல்லா கேட்டகரீஸுமே வந்து பிரைஸோட லிஸ்டிங் பண்ணியிருந்தாங்க. நம்ம இதுல வந்துட்டு பார்த்துட்டு ஆர்டர் குடுத்துக்கலாம். ஆர்டர் குடுக்கறது வந்து மேனுவலா தாங்க. இதுலயே வந்து செட்டிங்ஸ் அந்த மாரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ அப்படியே நமக்கு தேவையான ஃபுட் எல்லாம் நம்ம செலக்ட் பண்ணி ஆர்டர் குடுத்துட்டு ஃபுட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பீஸா வேற இல்லன்னு சொல்லிட்டோமா, அந்த சோகத்துல தான் என் பையன் வந்து ஃபேஸ இப்படி வச்சு சுத்திட்டு இருந்தான். சரி விட்றா மகனே சிக்கன் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு அவன கரெக்ட் பண்ணி எப்படியோ சாப்பிட வச்சாச்சு. அவ்வளோதாங்க நம்ம ஆர்டர் பண்ண ஃபுட் எல்லாம் ஒண்ணு ஒண்ணா வர ஆரம்பிச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட்டர்ஸ் குடுப்பாங்களா, இது வந்துட்டு அப்போலோ ஃபிஷ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சில்லி ஃபிஷ் மாரி தான் இருந்துச்சு. ஆனா வந்துட்டு இன்னும் கொஞ்சம் மசாலாஸ்லாம் வேற மாதிரி வந்து நல்ல டேஸ்டியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஆர்டர் பண்ண பிரியாணிலாம் வந்துருச்சு. மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி 2மே வந்து சொல்லியிருந்தோம். எனக்கு வந்துட்டு ஃப்ரைட் ரைஸ் வந்து ஆர்டர் பண்ணிக்கிட்டேன். எனக்கு சுத்தமா வந்து பிரியாணி சாப்பிடுற இன்ட்ரெஸ்ட்டே இல்லைங்க. நெறைய நாள் இப்பலாம் அப்படிதான் ஆயிடுது. பிரியாணி பிடிக்க மாட்டேங்குது. எப்பவாவது தான் பிரியாணி சாப்பிடணும் அப்படின்னு டெம்ப்டிங்கே வருது. ஸோ இன்னைக்கு வந்து ஃப்ரைட் ரைஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வாங்கி செம்மையா வந்து சாப்பிட்டேன். ஸ்பைஸ் லெவல் வந்து நாங்க சொல்ல மறந்துட்டோங்க. மைல்டான ஸ்பைஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் ஸ்பைஸ் லெவல் மட்டும் ஜாஸ்தியா இருந்த மாரி இருந்துச்சு. பட் வந்து மத்தபடி டேஸ்ட் எல்லாம் வந்து செம்ம சூப்பரா இருந்துச்சு. சூப்பரா வந்து வந்த வேலைய பார்க்காம சாப்பிட்டாச்சு. நல்லா சாப்பிட்டுட்டு பந்தாவா கண்ணாடி போட்டு வைத்தியத்துக்கும் நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டு பட்டன் அருந்துற போது மேன் அதை தான் டிஷர்ட் போட்டு வந்துடுறேன். கீழே லூஸ் பேண்ட் சாப்பிட்டு இப்ப நம்ம எங்க கிளம்புறோம்? கீன்ஸ்பர்க். என்ன காரை ஏத்தி கொல்ல பாக்குறாங்க. எவிடன்ஸ் ரெக்கார்ட் ஆகுது பாத்துங்க. ஒரு வழியா அங்க இருந்து கிளம்பி வண்டியை பிடிச்சி வந்தாச்சுங்க. இங்க வந்துட்டு நம்ம எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்றத நான் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்லை இல்லையா? இது வந்து கிங்ஸ்பர்க் அப்படிங்கிற இடங்க. இங்க வந்துட்டு பீச் இருக்கும். பீச்சோட சேர்த்து நிறைய ரைட்ஸ் எல்லாம் போற மாதிரி வந்துட்டு ஒரு குட்டி வந்து தீம் பார்க்குமே இருக்கும். ஸோ கிட்ஸ் எல்லாருமே வந்து நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி தான் நாங்க வந்து இந்த பீச் வந்து சூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ டே டைம் ஃபுல்லா வந்துட்டு இந்த ரைடெல்லாம் போயிட்டு இந்த தீம் பார்க் என்ஜாய் பண்ணிட்டு ஈவினிங்கா வந்துட்டு நம்ம பீச்சுக்கு போலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணோம். ஆனா நாங்க இங்க வரும்போதே வந்துட்டு 3:00 ஆயிருச்சா, அதனால வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரைடு எல்லாம் போவோம். அதுக்கப்புறமா மத்தத பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்துட்டோம். இங்க வந்து கிட்ஸ் ரைடு, அடல்ட் ரைடு 2மே இருக்குங்க. இது இந்த ஏரியா ஃபுல்லாவே வந்து ட்ரை ரைட்ஸ் தான். ஸோ இதுக்கு நம்ம தனியா டிக்கெட்ஸ் வாங்கணும். வாட்டர் பார்க் வந்து இதுக்கு ஆப்போசிட் சைடுல தனியா இருக்குங்க. நம்ம வந்து இன்னைக்கு வாட்டர் பார்க் வந்து போல. ஸோ இங்க ட்ரை ஏரியா மட்டும் தான் நம்ம இன்னைக்கு கவர் பண்றதா வந்து பிளான். ஸோ இப்ப வந்துட்டு நம்ம டிக்கெட்ஸ் வாங்க தாங்க போயிட்டே இருக்கோம். இங்க வந்து ஹெட் கவுண்ட்க்கு தானே எல்லா தீம் பார்க்லயுமே வந்து டிக்கெட்ஸ் இருக்கும். இங்க வந்து அப்படி கிடையாதுங்க. நம்ம ஒரு 100 டிக்கெட்ஸ், 200 டிக்கெட்ஸ் அந்த மாதிரி வந்து மொத்தமா வந்து வாங்கிக்கலாம். இதோ இருக்கு பார்த்தீங்களா போர்டு. இதுல இருக்கு பாருங்க பிரைசிங் லிஸ்ட் எல்லாமே. ஸோ இந்த மாதிரி நம்ம மொத்தமா வந்து டிக்கெட்ஸ் வாங்கிட்டு ஒரு ஒரு ரைடுக்குமே வந்துட்டு அந்த டிக்கெட்ஸ வந்து தனித்தனியா குடுக்குற மாரி இருக்கும். லைக் வந்து ஒரு ரைடுக்கு சில ரைடுக்கு வந்து ஒரு 2 டிக்கெட்டு, சில ரைடுக்கு வந்து ஒரு 3 டிக்கெட் அந்த மாதிரி வந்து கேட்பாங்க. ஒரு ஒரு பெர்சனுக்கும் நம்ம 2 டிக்கெட், 3 டிக்கெட் அந்த மாரி அந்த ரைடுக்கு ஏத்த மாதிரி வந்து நம்ம குடுத்துட்டு உள்ள போய் ரைட் பண்ணலாம்.
இந்த தீம் பார்க் ஃபுல்லாவே வந்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன கேம்ஸ் எல்லாமே இருக்குங்க. நம்ம வந்துட்டு இந்த டிக்கெட்ஸ் குடுத்தே வந்து இது வந்து கேம் வந்து விளையாடிக்கலாம். இப்ப வேக வேகமா போய் வந்து கிட்ஸுக்கெல்லாம் வந்து ரைடு ஸ்டார்ட் பண்ண போறோங்க. ஃபர்ஸ்ட் வந்து கிட்ஸ் ரைடு பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். இங்க என்னன்னா இந்த கிட்ஸ் ரைடு எல்லாத்துலயுமே வந்துட்டு ஒரு அடல்ட்டுமே வந்துட்டு அக்காம்பனேட் பண்ணலாம். ஸோ கூடவே நம்ம ஒரு ஆள் போலாமா, ரொம்ப ஜாலியா இருக்கும். சில ரைட்ஸ்லலாம் வந்துட்டு நமக்கு டிக்கெட் கேட்கலீங்க. கிட்ஸோட சேர்ந்து நம்மளும் ஃப்ரீயாவே வந்து ரைடு போய்க்கலாம். சில ரைட்லலாம் வந்து கிட்ஸோட சேர்த்து நமக்குமே வந்து டிக்கெட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ரைடு தாங்க போக போறோம். பார்க்கிறதுக்கு சின்னதா இருக்கு, கிட்ஸ் ரைடு தான் இது. ஆனா வந்துட்டு இதுவே நமக்கு கொஞ்சம் பயம்தான். இந்த ரைடுக்கு வந்து என் பையனோட சேர்த்து நான் தாங்க போனேன். என் கணவர் வந்து கீழே நின்னுட்டாரு. மேலே எடுத்து வச்சிட்டாங்களா அவங்க 2 பேரும்? இந்த ரைடுக்கு போடான்னா என் பையன் போகவே மாட்டான்ட்டான் பயந்துக்கிட்டு. சரின்னு ஓகே அப்படின்ட்டு மற்ற கிட்ஸ் எல்லாமே வந்து இந்த ரைட்ல ஏற்றி விட்டாச்சு. எனக்கு அது நம்மளுக்கு பெருசு இருந்ததுல அந்த மாதிரி என்னடா உன் பொண்ணு ஒரு ரியாக்ஷனும் இல்லாம உட்காந்துருக்கு. பயத்துலதான் இருக்கான். அப்படியா? இந்த ட்ரெயின் ரைடுக்காக தான் என் பையன் வந்து வருஷ கட்டி நின்று இருந்தான். இது போயே ஆகணும்னு சொல்லிட்டு இதை பார்த்ததுல இருந்து இப்ப அவனோட ஆசை நிறைவேறதுக்காக இப்ப ட்ரெயின்ல போய் ஏறிட்டே இருக்காங்க பாருங்க. இது வந்து ஒரு சூப்பரான ரைடு தாங்க கிட்ஸுக்கு உண்மையாவே. இதோட 10 தடவை பாய் சொல்லிட்டா வண்டி எடுக்க மாட்டான். டிரைவர் ஏறிட்டாங்க. இப்போ வண்டி ஓட்டினாதான் போகுமா தம்பி? கரெக்டா ஓட்டுவியா தம்பி? ஜாலியா இருக்கும் ஆதிமா. இது ஓடுறது நானே ஓட்டுவேன். அவன் அதான் என்கிட்ட சொன்னா எனக்கு இது பிடிக்கல, எனக்கு அங்க பெரிய ரைடு தான் போகணும், இது கிட்ஸ் ரைடு மாதிரி இருக்கு கிட்டுதாங்களா. அவன் நல்லா வந்து கொஞ்சம் பயமா இருக்க ரைட் ட்ரை பண்ண. அடுத்ததா இந்த ஒரு ரைடுக்கு வந்தாச்சுங்க. எந்த ரைடோட பேருமே என்ன கேட்றாதீங்க, எதுவுமே வந்துட்டு எனக்கு ஞாபகம் இல்ல, தெரியல. ஜஸ்ட் வந்து இது ஒரு ஃபன்னான ஒரு டேவா இருந்துச்சு. ஸோ அதை வந்துட்டு ஷூட் பண்ணி வந்து வீடியோவா போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ நிறைய வந்து லைவா வந்து அங்க நடந்த எங்களோட எக்ஸ்பீரியன்சஸ், அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த ஃபன் மொமெண்ட்ஸ் எல்லாம் தான் வந்து இந்த வீடியோல வரும். அடுத்ததா வந்துட்டு இந்த பைக் ரைடுங்க. இங்க நீங்க எல்லா ரைடுமே பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாதிரி ஒரு ரெட்ரோ ஃபீல்லயே இருக்கும். ரொம்ப ட்ரெண்டிங்கான ரைட்ஸ் மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. இந்த பைக்குமே அப்படிதாங்க, ஒரு ரெட்ரோ ஃபீலிங்ல இருக்கு பாத்தீங்களா. ஸோ பெரிய பைக் ரைடர் மாதிரி ஏறி உட்காந்துட்டான் என் பையன் இந்த புல்லட்ல. இது இருக்கு பாத்தீங்களா, இதுதாங்க அந்த டிக்கெட்ஸ். நாங்க வந்து 100 டிக்கெட்ஸ் அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். இந்த ரைடுக்கு வந்து ஒரு கிட்டுக்கும் வந்து 2 டிக்கெட்ஸ் அந்த மாதிரி வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம மொத்தமா கவுண்ட் பண்ணி நம்ம கிட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஒன்னா வந்துட்டு டிக்கெட்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இந்த டிக்கெட்ஸ் காலி ஆயிடுச்சுன்னா நம்ம மறுபடியும் கூட எடுக்கலாம். 200 காம்போ, 100 காம்போ அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. நாங்க வந்து 100 காம்போ தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். இது பத்தலன்னு சொல்லிட்டு அடுத்தது ஒரு 50 வாங்கணும், அது வேற கதை. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 100 வாங்கி வந்துட்டு இந்த ரைடு எல்லாமே ஜாலியா என்ஜாய் பண்ணோம். இப்படிதான் இருக்கும் அந்த டிக்கெட்ஸ். புல்லட் வண்டி யாத்து கை காட்டுங்களா? மாஸ்டர் புல்லட் பாண்டி
என் பையன் பெருசாகி இந்த வீடியோ பார்த்துட்டு என்கிட்ட சண்டை போடாமல் இருந்தால் சரி என்ன இப்படி கலாய்ச்சி வச்சுக்கிறேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து நாங்கள் ஒரு ரைடு போகிறோங்க. நாங்கள்ல கிட்ஸ் ரைடு தான் இதுவுமே. இதில் வந்து ஆதி அவங்க அப்பா வந்து ஆதியோட போக போகிறாரு. இதில் ஒரு பெரிய மெமரி இருக்குங்க. என்னன்னா நாங்கள் ஆதியோட ஒரு வயசு அவனுக்கு 1 வயசு இருக்கும் போது வந்து இதே பார்க்குக்கு நாங்கள் வந்தோம். அவனை வந்து ஒரு 1 இயர் பேபியாக அவங்க அப்பா வச்சு வந்து ரைட் பண்ணாரு. எனக்கு அந்த வீடியோஸ் வந்து அவ்வளோவா என்கிட்ட இல்லை, ஃபோட்டோஸ் இருக்கு. இது வந்து எங்களுக்கு ஒரு நாஸ்டாலஜிக் ரைடு. ஏன்னா ஆதி பார்த்த ஃபர்ஸ்ட் தீம் பார்க்கு ரைடு எல்லாமே இதுதானா. ஸோ வந்துட்டு அதை பற்றி பேசிக்கிட்டே வந்து இங்கே வந்தாச்சு. நம்ம இது வந்து ஒரு கிட்ஸ் ரோலர் கோஸ்டர். பாய் தங்கம், ஃபன்னா இருக்கு போது செம பண்ணுதா. யாத்தோ யாத்தோ அவ ஜாலியா கிளம்புறாளே. 1 2 3 go. இந்த ரைடுமே வந்துட்டு ஆதி வந்து 1 இயர் பேபியா இருக்கும்போது வந்து ஆதி அவங்க அப்பாவோட போனது தாங்க. இங்க எல்லா ரைட்ஸுமே வந்து கிட்ஸ் ரைடு எல்லாமே வந்துட்டு பேபிஸ் போறாங்களே அப்படின்னு எல்லாம் இல்லை. இங்க வந்துட்டு எல்லாமே செக் பண்ணி தாங்க உள்ள விடுவாங்க. நம்ம வந்துட்டு கூட ஒரு அடல்ட் வந்துட்டு அவங்கள பத்திரமா வந்து பாத்துக்கிறதுக்குமே இங்க அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அவங்க அப்பா வந்து மடியில வச்சுக்கிட்டு தான் வந்து அவனை 1 இயரா இருக்கும் போது இந்த ரைடு போனாங்க 2 பேருமே. ஸோ இன்னைக்கு வந்து ஆதி தனியா அவன் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து போறான். நோ ஸ்டாண்டிங், ஒன்லி சிட். ஓகே, பெல்ட் எதுவுமே இல்லை. यातू बाय यातू बाय ஹரிகா ஏ சம கூட்டம். நான் அதான் சொன்னா இல்லன்றாங்க இவங்களாம். சம கூட்டம். நல்லா நின்னு லைன்ல நின்னு தான் இது பண்ணும். அவனை சூஸ் பண்ற ரைடு வந்து இந்த ஏரியா முடிச்சுட்டு போய் பண்ணலாம். ரெடி நம்ம பண்ண போது தானா. நல்லா இருக்கும்டி. ஒரே ஃபன்னா இருக்கு. ஓகே, ஆதி தான் வின் பண்ற பாத்தியா ஆதிமா மாயனே. இது ஒரு ரைடு, எல்லாரும் உட்காராச்சு பேச்ச வேற ஆடிட்டு போறோம். சின்ன பசங்க மாதிரி ஏன்டா வச்சுக்கிறீங்க? நல்லா இருந்துச்சா ருத்ரா? இது பயமா இருந்ததா? இதெல்லாம் ஒரு ரைடா? பயமா இருந்ததா? யாத்து நல்லா இருக்கா? பயமா இருக்கா? ஃபன்னா இருக்கா? ஃபன்னா இருக்கா? ஃபன்னா இருக்கா? ஆதியா ரெடி? அன்னைக்கு சூடுனாலும் சூடு, சரியான சூடுங்க, செம்ம ஹாட். அதனால வந்து இந்த லெமனேட் ஷாப்ல வந்துட்டு ஒரு லெமனேடு போடலாமே அப்படின்னு சொல்லி வந்துட்டோம். இங்க வந்துட்டு லெமனேட் வந்து $6ங்க ஒரு கப்பு. ரீஃபில் வந்துட்டு $5 கொடுத்தோம்னா வந்துட்டு நம்ம மறுபடியும் ரீஃபில் பண்ணி கொடுத்துருவாங்க. இங்க வந்து லெமனேடு மட்டும் இல்லை, நிறைய ஸ்நாக்ஸ் வச்சிருந்தாங்க. சிப்ஸு, அந்த மாதிரி ஐட்டம்ஸ், ஃப்ரைஸு, பாப்கார்ன்ஸு, பிரெட்சல்ஸு, அது எல்லாமே வந்துட்டு இங்க கிடைக்குங்க. நம்ம வந்து ஸ்நாக் பண்ணணும்னா வந்துட்டு தாராளமா வந்து இங்க வாங்கி சாப்பிடலாம். அதுக்கப்புறம் நிறைய இந்த மாதிரி ஸ்டால்ஸ் போட்டு நிறைய கடைங்க இருந்துச்சு இந்த தீம் பார்க் ஃபுல்லாவே. நாங்க வந்து இன்னைக்கு இந்த கடையை சூஸ் பண்ணி வந்து ஒரு லெமனேட் வாங்கியாச்சு. ரைடு போகும்போதே என் கையில இந்த லெமனேட் டப்பாவை பார்த்துட்டான். எப்படா முடியும் அப்படின்னு சொல்லி முடிஞ்சு வந்ததும் வாங்கிட்டான் பாத்தீங்களா. நெக்ஸ்ட் வந்து பசங்க எல்லாம் சேர்ந்து இந்த ரைடு போனாங்க. ருத்ரா ஆதி மாயோ எவன் வரானே தெரிய மாட்டேங்குது, இருட்டாகுது போனு.
இங்க நெறைய ரைட்ஸ் வந்து கிட்ஸ் தனியா போற மாதிரியும் இருந்துச்சுங்க. நம்ம கூட போற ரைடுக்கு நம்ம போலாம். இல்ல சேஃபா தான் இருக்கும். கொஞ்சம் பயமாலாம் இருக்காது அப்படிங்கிற ரைட்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு பசங்கள தாராளமா வந்து தனியாவே அனுப்பலாம். ஸோ அந்த மாதிரியான ரைடு தான் வந்து இதுவுமே. ரொம்ப ஃபாஸ்ட்டா சுத்துறது அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. ஸோ பசங்க வந்து தனியாவே ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். சஸ்தி கை வைக்க கூடாது. இந்த ரைடு தாங்க கிட்ஸோட கண்டிப்பா அடல்ட் போற மாதிரி இருந்துச்சா, அதனால வந்து நான் ஒரு பெரிய மனுஷன் எல்லா பசங்களையும் என்னோட சேர்த்து அனுப்பி விட்டாங்க. எல்லா பசங்களையும் வச்சுக்கிட்டு இந்த ரைட்ல போறது எனக்கு என்ன பெரிய சேலஞ்சிங்கா இருந்துச்சுன்னா, நம்ம பயந்து போய் கத்தவே முடியாது. இது ஒரு கிட்ஸ் ரைடு தான் அப்படின்னாலுமே வந்துட்டு கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு. நம்ம கத்தணும்னா பசங்க எல்லாம் பயந்துருமே அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சே வந்து மேட்ச் பண்ணி இந்த ரைடை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணேன். எவ்வளவு பயம் இருந்தாலும் பயம் கண்ணுல தெரியவே கூடாது அப்படிங்கறதுல மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தேன். இது என்ன நேரா போயிட்டு வரும்னு பார்த்தா ஜிக்ஸாக்ல எல்லாம் போயிட்டு வருது. பசங்களே ஒரு நிமிஷம் வந்து அலண்டு போயிட்டாங்க. சரி நம்மளும் பயந்து பசங்களையும் பயம் காட்டக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப ஜாலியா இருக்கு அப்படின்னு சொல்லி பசங்களோட சேர்ந்து என்ஜாய் பண்ற மாதிரி ஒரு ஆக்டிங்கை போட்டு இந்த ரைடை வந்து நான் பண்ணிட்டு இருந்தேன். அடுத்ததா வந்துட்டு டேஷிங் கார் ரைடு போறதுக்காக தாங்க வந்துட்டு லைன்ல நிக்கிறோம். என் கணவர் வந்து இதுக்கு தான் ரொம்ப ஆர்வமா இருந்தாரு. ஏன்னா இதுவுமே நாங்க ஆதியோட 1 இயர்ல வந்தோம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அப்பயுமே வந்துட்டு அவர் வந்து இது போனாரு. ஆனா வந்துட்டு அப்ப வந்து என் பையன் அலௌடு இல்ல. ஸோ தனியா வந்து தலைவர் வந்து போயிட்டு வந்தாரு. அதுக்காக தான் இப்ப பசங்க எல்லாரையுமே வந்து ஹைட் செக் பண்ணி தாங்க அலோவ் பண்ணுவாங்க. அவங்க ஒரு ஹைட் வந்து வச்சிருப்பாங்க. ஸோ அதுல வந்துட்டு நம்ம கரெக்டா ஹைட் வந்து பொருந்துச்சுன்னா மட்டும்தான் வந்து இந்த ரைடு அலோவ் பண்ணுவாங்க. கூட வந்து ஒரு அடல்ட் வந்து நம்மளும் போலாம். பட் நமக்கு வந்து தனி டிக்கெட்ஸ் தான் இதுல. நாங்க வந்துட்டு ஆளுக்கு ஒரு கிட்ஸ வந்து கையில புடிச்சுக்கிட்டு வந்து இந்த ரைடு போலாமே அப்படின்னு சொல்லி ஏறிட்டோம். ஏறும்போதெல்லாம் நல்லா தாங்க இருந்தது. எவ்வளவு வேக வேகமா போய் கலர் எல்லாம் சூஸ் பண்ணி நானும் அந்த குட்டியும் ஏறணும். என்ன கலர் வண்டியில போனா நல்லா இருக்கும் அப்படின்னு பேசிக்கிட்டே போய் ஏறி ஜாலியா வந்து சீட் பெல்ட் எல்லாம் போட்டு ஏறி உட்காந்தோம். ஆனா அதுக்கப்புறம் தான் பெரிய சம்பவம் எல்லாம் இருந்தது. அதுக்கு வாய்ஸ் ஓவர் எதுவுமே கொடுக்க முடியாதுங்க. அது எல்லாமே நீங்க லைவா பாருங்க நான் பண்ண சம்பவத்தெல்லாம். Excuse me, how to take reverse? Maya, narra idi. ஸ்டார்ட் பண்ணதுமே ஒரு இடத்துல போய் முட்டி நின்னுட்டு அதுக்கப்புறம் வண்டியை எப்படி திருப்பறதுன்னு கூட எனக்கு தெரியலைங்க. நீ தாண்டா டிரைவர் ஒன்னதான் வச்சு ஓட்டணும்னு ஒரு டைலாக் வருமே, அது எனக்கு தான் பொருந்தும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் யாரையுமே ஒழுங்கா வந்து பண்ண விடாம குறுக்கல வண்டியை நிறுத்திட்டு கரைச்சல் பண்ணிட்டு இருந்தேன் அன்னைக்கு ஃபுல்லா.
இப்ப வந்துட்டு இது ஒரு ஏரியாங்க. கொஞ்சம் வந்து அட்வென்ச்சரஸான ரைடு, அடல்ட் ரைடு எல்லாமே இந்த ஏரியால இருக்குமா. ஸோ அந்த ஏரியாவுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இப்போ ஒரு ரைடு போக போறோம் பார்த்தீங்களா, அதுலயும் நான் ஒரு சம்பவம் பண்ணேன். நம்ம சம்பவம் எல்லா ரைட்லயுமே இருக்கணும். இதுல வந்து என் கூட ஒரு குட்டிய உட்கார வச்சுட்டாங்க பார்த்தீங்களா, இந்த குழந்தைய இந்த ரைட்ல நான் கொடுமைப்படுத்திட்டேங்க. ஏன்னா இந்த ரைடு வந்து ஒரு பக்கமா சாஞ்சு போற ரைடு போல. இது எங்களுக்கு தெரியாது. நாங்க வந்து குழந்தைய வந்து எந்த பக்கமா வண்டி சாயுமோ அந்த பக்கமா உட்கார வச்சுட்டோம் போல இருக்கு. நான் போயிட்டு அவள நசுக்கி, அதுக்கப்புறமா வந்து காலால பேலன்ஸ் பண்ணி அவ மேல நசுக்காம இந்த ரைட வந்து எப்படியோ முடிக்கிறதுக்குள்ள இது வேற நேரா போகுது, சைட்ல போகுது, ரிவர்ஸ்ல போகுது. என்னடா இது பாக்குறதுக்கு சாதாரணமா இருக்கு, இப்படி போகுதே அப்படின்னு சொல்லி செம போராட்டமா இருந்துச்சு இந்த ரைடு. ஒரே சம்பவம் தான் போங்க. அவ்வளவுதானா? இந்த ஒரு ரைடு வந்துட்டு என் பையன் ஒன்ஸ் மோர் எல்லாம் கேட்டு போனான். செகண்ட் ரவுண்டு மறுபடியும் டிக்கெட் கொடுத்து இந்த ரைடுக்கு அனுப்பி வச்சோம். அப்படி என்ன இந்த ரைட்ல அவனுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு தெரியல. பாத்தீங்களா எப்படி இருட்டாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங்கா பீச்சுக்கு போலாம் அப்படின்னு முடிவு பண்ணது என்னமோ உண்மைதான். ஆனா இவ்வளோ ஈவினிங் இல்லைங்க. இது வந்துட்டு நைட் ஒரு 8 o'clock. நாங்க வந்து சன்செட்டாவது பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சோம். ஆனா வந்துட்டு அதுவும் முடியவே இல்லை. ஸோ ரொம்ப லேட் ஆயிடுச்சு நாங்க ரைடெல்லாம் முடிச்சுட்டு வரும்போதே. இந்த தீம் பார்க்கை ஒட்டியே தாங்க இந்த பீச்சுமே. ஸோ ரொம்ப தூரம்லாம் இல்லை, பக்கத்துலயே தான், வாக்கபிள் தான். லைக் கார் பார்க்கிங்ல இருந்து நம்ம நேரா இந்த பீச் தான். இவ்வளோ லேட் ஆனாலுமே வந்துட்டு செம்மையான ஒரு வியூங்க. இந்த ஸ்கை எல்லாம் கலர் சேஞ்ச் ஆயிருந்துச்சா, பார்க்கவே வந்து அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு இது. எங்க பசங்க எல்லாம் பீச் டாய்ஸோட இன்னைக்கு பீச் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தாங்க. இந்த ரைடு போனதெல்லாம் வந்து ஒரு சின்ன சர்ப்ரைஸ் மாதிரி தான். அவ்வளோவா வந்துட்டு போக மாட்டாங்க அப்படின்னு நினைச்சோம். ஆனா வந்து எல்லா ரைடும் ரொம்ப ஆர்வமா போய் சுத்தினதுனாலதான் இவ்வளோ டைம் ஆயிடுச்சு. அவ்வளவுதான், பீச் மணலை பார்த்ததும் பீச் டாய்ஸ் எடுத்து பள்ளம் நோண்ட ஆரம்பிச்சுட்டானுங்க. Yes, let's go! என்னடி பண்ற ஆதிமா? பக்கெட்ல பீச் தண்ணி ரொப்பினுக்குறான்.
ஒரு சூப்பரான ஒரு நைட் வியூ. இந்த இருட்டில் ஒரு உருவம் தெரியுது பார்த்தீங்களா, அது வேற யாருமே இல்லை, நான் தான். தண்ணியில் இறங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இறங்குனா கொஞ்சம் சில்லு சில்லு இருந்துச்சா தண்ணி, அதனால வந்து ரொம்ப டீப்பாலாம் போக வேணாம். இது வந்து ஒரு பீச் தாங்க, ஆனால் வந்துட்டு பார்க்கறதுக்கு வந்து ஒரு லேக் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா. நம்ம ஊர் பீச் அளவுக்கு வந்துட்டு அந்த பீச் வைப் வந்து இருக்காது, பட் இது பேரும் பீச் தான். ஸோ அவ்வளோதாங்க, பீச்சில் இருந்து நம்ம கிளம்பிட்டோம். பசங்களுக்கு எல்லாம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விட்டு, வாஷ் பண்ணி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி கூட்டிகிட்டு வந்தாச்சு. எல்லாருக்கும் பசிக்கும் இல்லையா, நைட் ஆயிடுச்சு. நாங்கள் வந்து இது ஒரு 10:30 11 o'clock அந்த மாதிரி எடுத்த வீடியோங்க. வந்துட்டு பர்கர் கிங்கில் வந்துட்டு டின்னர் சாப்பிடலாம், பர்கர் ஏதாவது சாப்பிடலாம், பசங்களுக்கும் வாங்கி கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு டைனிங் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க, கடை க்ளோஸ்டு. ஆனால் டிரைவ் த்ரூவில் வந்து நம்ம வந்து ஆர்டர் பண்ணி பிக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருந்துச்சு. அதனால வந்து டிரைவ் த்ரூவில் வாங்கிட்டு வந்து வெளியவே சீட் இருந்துச்சு, அதில் உட்காந்து சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் வந்து ரெஸ்ட் ரூம் எல்லாம் க்ளோஸ்டா பர்கர் கிங்கில். ஸோ அதனால வந்துட்டு மெக்டி பக்கத்துலேயே இருந்துச்சு. ஸோ மெக்டியில் வந்து ரெஸ்ட் ரூம் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு வந்தோம்னா சும்மா விடுவோமா நம்ம. இங்கே வந்து பசங்க எல்லாம் ஐஸ்கிரீம் கேட்டாங்களா, அதனால எங்கள் ஃப்ரெண்ட் வந்து ஐஸ்கிரீம் வாங்கிட்டு இருக்காங்க இப்போ. இங்கே வந்துட்டு இந்த வெண்ணிலா கோன் ஐஸ்கிரீம் கிடைக்குங்க. நைட் டைம் தான் அப்படின்னாலுமே வந்துட்டு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாமல் ஐஸ்கிரீம் சாப்பிட்றானுங்க பார்த்தீங்களா. ஸோ ஒவ்வொருத்தங்களுக்கா வந்து ஐஸ்கிரீமை ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. ஸோ இப்போ நான் யாருக்காக ஐஸ்கிரீம் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னா, நீங்கள் என் கணவருக்கு நினைப்பீங்க, இல்லை வேற ஒரு கிட்டுக்காக வந்து என் கணவரை பத்திரமா பார்த்துக்கோங்க, குழந்தை வந்தோடனே கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் கையில் கொடுத்தாச்சு. நான் வந்து காஃபி ஆர்டர் பண்ணேன், ஆனால் வந்துட்டு காஃபி வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. பால் இல்லை, நீங்கள் வேற ஏதாவது ஆர்டர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் காஃபி கேன்சல் அப்படின்னு சொல்லிட்டு. முன்னாடி சேட்டா பண்ணாத நீ பார்க்கல. வாங்கி ஒழுங்கா டீசெண்டா எனக்கு வேணும்னு சாப்பிட்றாரு. நம்ம கப்பி வேலை பார்த்தோம், ஃபுல்லா ஒழுவிட்டு இருக்கு. சோஃபா ஃபுல்லா நனைஞ்சிடும் உங்க வீட்டுக்காரர் அதை பண்ணலனா. நாட்டுக்கார தியாகத்தை தான் பண்றோம். இந்த அந்த அம்மா தியாகம் பண்ணுது பாரு, பொண்ணு கையில இருந்ததை வாங்கி ரொம்ப நேரமா தியாகம். அது ஒரு 10 நிமிஷமா தியாகம் பண்ணுது. நான் எல்லாருக்குமே இப்ப வந்து தியாகம் பண்றேன், காப்பாத்திட்டு இருக்கேன். சேஸ் பண்ணுங்க. இங்க வைங்க, எல்லாரும் இப்படி வைங்க, ஒரே நிமிஷம். ஸோ ஃபைனலி நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ ரொம்பவே லென்த்தியாக போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் வந்துட்டு வேற வழி இல்லை, நீங்கள் பார்த்து தான் ஆகணும். ஸோ இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவோட உங்கள் எல்லாரும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.